ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னா சூப்பராக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணதாங்க முட்டை பிரியாணி. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பாஸ்மதி ரைஸில் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணும். அதுதான் கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது. இது வந்து பாஸ்மதியிலே பாதி பாஸ்மதிங்க. இது கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கி. நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். டிஃபனுக்கெலாம் மார்னிங் குக்கரில் 2 சீட்டு எடுத்து நீங்கள் கொடுக்கணுன்னா ஈஸியாக பண்ணிடலாங்க. அது எப்படி பண்ணு பார்க்குமா? ஒரு கடாயை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி இது எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 முட்டை எடுத்து நான் அதை சும்மா கீறி போட்டிருக்கேன். உள்ளே நல்லா அந்த எண்ணெய் அந்த மசாலாலாம் போகணுங்காண்டி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் எடுத்து நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணுன்னு பார்க்கும். ஒரு குக்கர் எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நான் எண்ணெயிலே பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா ஃபுல்லாக போட்டு அதே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகா, 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக மெலிசாக வெட்டி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி தாங்க போட்டிருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் போட்டிருக்கேன். சரியா? அதையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இந்த தக்காளி கரையிறதுக்காண்டி தான் நான் இப்போ கொஞ்சம் உப்பு இவ்வளோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ நம்ம அதுவும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி முடிஞ்சக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் அந்த எண்ணெயிலே பரட்டுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். தண்ணியில் போட்டால் கூட அது அவ்வளோ வராது. ஆனால் எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் நல்ல அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் நல்லா கெட்டி தயிர் 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு புளிப்புனா அந்த தயிர்லேயும் ஒரு புளிப்பு கிடைக்கும். நல்லா இருக்கும் அது ரொம்ப. அப்புறம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டா நான் 1.5 கிளாஸ் நான் தண்ணியில் வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த அரிசி வந்து போட்டுட்டேன். எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது வெந்து வரும்போது எவ்வளோ நீளமாக இருக்கும் பாருங்கள் இந்த அரிசி. 1.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி கூட வேண்டாம், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். போட்டு கடைசியாக பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டு இந்த ஃப்ரை பண்ண முட்டையும் அதிலே போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைங்க. 1.5 விசில் எடுத்தால் போதும். இது நம்ம இப்போ புழுங்கரிசியில் பண்ணோம், முழு பாஸ்மதியில் பண்ணோம்னா 3 விசில் எடுக்க வேண்டி வரும். இது 1.5 விசிலே போதுங்க. சூப்பராக ஆகிட்டு பாருங்கள் அந்த பிரியாணி எப்படி வந்திருக்கு. அந்த முட்டையும் உடையலை, அந்த அரிசியும் உடையாமல் இது இப்படி ஓரங்கள்லேருந்து இப்படி கிண்டி விடுங்க. இப்படி நடுப்பகுதியில் போடக்கூடாது. நான் சைட்லேருந்து நம்ம இப்படி கரண்டி ஒட்டி எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து வச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்புவீங்களா அந்த பொடி அரிசியில் தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் முட்டை ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெய் 1 ஸ்பூன் இப்படி மேல்டால் ஊற்றி இது கூட சைடில் வந்து தயிர் பச்சடி தாங்க பண்ணியிருக்கேன். இது தயிர், வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பையும் போட்டு சைடில் வச்சாச்சுங்க. இது இன்றைக்கி இங்கே சண்டே இது முட்டை பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நீங்களும்